கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான பாஸ்டர் சொன்னது போல் கல்கட்டாவிலே இருக்கிற எங்களுடைய சபையின் பெயர் கிறிஸ்டோஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச். நாங்கள் ஊழியத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 41 இயர்ஸ் ஆகுது. 1983 எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. என்னுடைய கணவரும் நானும் 2 பேருமாக கர்த்தருடைய அழைப்பை, பிரத்யேக அழைப்பை பெற்று டெல்லி ஊழியத்திற்காக நாங்கள் போனோம். அங்கே போயிட்டு எங்களுக்கு பைபிள் காலேஜ் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ சென்ட்ரல் பைபிள் காலேஜ் நாங்கள் டெல்லியில் இருக்குது. அந்த பைபிள் காலேஜ் அந்த 1983 தான் ஃபஸ்ட்டு பேட்ச் ஆரம்பித்தாங்க. அப்போது முதல் பைபிள் காலேஜில், அந்த பைபிள் காலேஜில் முதல் லேடி நான் தான் ஸ்டூடெண்ட்டு. கர்த்தருடைய கிருபை. எல்லாருமே இப்போ பைபிள் காலேஜ்லாம் இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? எவ்வளோ பணம் செலவு பண்ணணும். ஆனால் கர்த்தர் எங்களை அழைத்தபடினாலே, அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே நடத்துவார்ன்ற வசனத்தின்படி அவர் எல்லாவற்றையுமே எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி எங்களை கொண்டு போனார். அங்கே போயிட்டு எங்களுக்கு ஸ்டைப்பண்ட் கொடுத்து எங்களை படிக்க வச்சாங்க. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். நாங்கள் பைபிள் காலேஜ் படிச்சுக்கிட்டே அங்கே வந்து சபையை ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா என்னுடைய கணவர் பாஸ்டர் ஆரோன் ஜெபமணி ரொம்ப ஆத்ம பாரம் உள்ளவங்க. அவங்க ஒரு என்ன சொல்கிறது, டிப்பிக்கல் ஹிந்து குடும்பத்திலேருந்து வந்தவங்க. அவங்களுடைய சாட்சி எல்லாம் கேட்டோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆகையினாலே கர்த்தர் எங்களை கொண்டு போனார். கொண்டு போயிட்டு அங்கே நாங்கள் சபையை ஆரம்பித்தோம். ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு 2 பேர் தான் அந்த குடும்பத்தில், 2 சகோதரிகளோடு சேர்ந்து ஆரம்பித்தோம். ஒரு கிட்டத்தட்ட 8 வருஷம் நாங்கள் டெல்லியில் இருந்தோம். நாங்கள் அந்த சபையை வந்து இன்னொரு பாஸ்டர் கையில் ஒப்படைச்சிட்டு வரும்போது, கல்கட்டா வரும்போது, கிட்டத்தட்ட ஒரு 76 விசுவாசிகள் அந்த சபையில் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் கர்த்தருக்குள் நடத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ரொம்ப அருமையான சபையார் அந்த சபையில் இருந்தவங்கெல்லாம். இப்போது அந்த டெல்லியில் கிட்டத்தட்ட நாங்கள் தான் ஃபஸ்ட்டு தமிழ் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் அங்கே ஆரம்பித்தோம், பைனியர் பண்ணோம். இப்போது அங்கே கிட்டத்தட்ட ஒரு 40 தமிழ் சர்ச் இருக்குதுன்னு கேள்விப்படுறோம். அதுக்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். அதுக்கப்புறம் கல்கட்டாவுக்கு வந்தோம். 90 வந்தோம். வந்து அங்கே ஏஜி மிஷன் ஒன்று, பெரிய மிஷன் ஒன்று இருக்குது. அதில் 8 மொழிகளில் அங்கே நடத்துகிறாங்க. அதில் தமிழ் சபையை எங்களை பொறுப்பெடுக்க சொன்னாங்க. சரி, நாங்கள் வந்து பொறுப்பெடுத்தோன்னே நாங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, ஹிந்தியில் சொன்னால் ஜபர்தஸ்தின்னு சொல்லுவாங்க, கட்டாயப்படுத்தி எங்களை கொண்டு வந்தாங்க. நாங்கள் எங்களை விட்டுட்டு வர்றதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அவ்வளோ அழகாக அந்த சபை வளர்ந்து வந்தது. ஆனாலும் அந்த நேரத்துக்கு ஒரு நல்ல ஒரு பாஸ்டர் எங்களுக்கு ஆண்டவர் அறிமுகப்படுத்தினார். அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்தோம். இப்போ அந்த சபை நல்லா தான் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் கல்கட்டாவில் வந்து நாங்கள் 90 2019 வரைக்கும் நாங்கள் ஒரு கர்த்தருடைய ஊழியத்தை செய்துட்டு இருந்தோம். என்னுடைய கணவருக்கு அங்கே ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாங்க. ஏன்னா அது ஏஜி மிஷன், அது வந்து ரொம்ப இதுவாக கொண்டு போகிற ஒரு இடம். அங்கே ரிட்டையர்மெண்ட் கொடுத்ததுனால நாங்கள் ரிட்டையர்மெண்ட்டை வாங்கிட்டு வெளியில் வந்து ஒரு தனி சபையை நாங்கள் ஆரம்பித்தோம். அதுதான் கிறிஸ்டோஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சு. 2019 என்னுடைய கணவர் ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க கர்த்தருக்குள்ளே மரித்தார்கள். அதற்கு பிறகு போதும், ஏன்னா 41 இயர்ஸ் அவங்க இறக்கும்போது 35 இயர்ஸ் நம்ம வடநாட்டில் ஊழியம் செஞ்சிட்டோம். சொந்த பந்தங்களெல்லாம் இங்கே விட்டுட்டு எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் வர முடியாமல் தவிச்சு அங்கே நாங்கள் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்தோம். அநேக குடும்பங்களை கர்த்தருக்குள்ளே நடத்தினோம். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அநேக பாஸ்டர்ஸ் எங்களுடைய ஊழியங்களிலே உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்தியாவின் பல இடங்களிலே அவர்களெல்லாம் ஊழியம் செய்கிறாங்க. இங்கே பாஸ்டர் டி மோகன் அவர்களுடைய சபையிலே வெங்கட் டேனியல்னு சொல்லி ஹிந்தி சபை நடத்தி கொண்டு இருக்கிறார் அந்த பாஸ்டர். அவர் தான் எங்களுக்கு டெல்லியில் முதல் அவர் எங்களுடைய ஊழியத்தின் மூலமாய் ஆண்டவர் கொடுத்த ஒரு கன்வெர்ட். அவர் 17 இயர்ஸில் அவரை நாங்கள் மீட் பண்ணோம். வீட்டுக்கு தெரியாமல் ஞானஸ்நானம் எடுத்து கடைசியில் நல்ல கர்த்தருக்குள்ளே வளர்ந்து அவர் பைபிள் காலேஜ் முடித்து இப்போ அங்கே பாஸ்டராக இருக்கிறார். இதுபோல் நிறைய ஊழியக்காரர்களை கர்த்தர் எங்களுடைய ஊழியத்திலிருந்து எழுப்பியிருக்கிறார். அதற்கு பிறகு பாஸ்டர் இறந்ததுக்கப்புறம் நான் போதும், நார்த் இந்தியா ஊழியம் போதும் ஆண்டவரே, எங்களை நீங்கள் தமிழ்நாட்டு சைடு தமிழ்நாட்டு பக்கம் எங்களை அனுப்பிச்சிருங்க ஆண்டவரே
அங்கே போயிட்டு ஏதோ என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ஊழியங்களை நான் செய்வேன், கண்டிப்பாக ஊழியம் செய்யாமல் இருக்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு நான் ரொம்ப ஜெபித்தேன். அப்போது ஃபியூனரல் அன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி, ஆண்டவரே கல்கட்டா ஊழியத்தை இன்னொருத்தர் ஒரு பொறுப்பான ஒரு பாஸ்டர்கிட்ட நாங்கள் எப்படி டெல்லி ஊழியத்தை கொடுத்துட்டு வந்தோமோ அதே போல் நாங்கள் கொடுத்துட்றோம் ஆண்டவரே, என்னை இங்கே கொண்டு வந்துருங்க. நான் ரொம்ப அழுது ஜெபிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பாஸ்டர் மூலமாக ஆண்டவர் ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுத்தார், ஒரு ப்ராஃபஸி வந்தது. அதில் உன்னுடைய நீங்கள் நடத்திட்டு இருக்கிற அந்த ஊழியத்தை வேறு யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது, நீங்கள் தான் போய் அதை நடத்தணும், நீங்கள் பாஸ்டருடைய மனைவி நீங்கள் தான் போய் நடத்தணும், அதை வேறு யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது, இனிமேல் உங்கள் ஊழியம் வித்தியாசமாக இருக்கும், உங்களுடைய பாதையை நான் வித்தியாசப்படுத்துகிறேன், உங்களுடைய ஊழியம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜாஷுவா சாப்டர் 1:5, நீ உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, மோசையோடு இருந்தது போல் நான் உன்னுடைய கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற அந்த வார்த்தையை ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுத்து ஆண்டவர் பேசுகிறாரு. நான் ரொம்ப போராட்டம்னா அப்படி ஒரு போராட்டம். அந்த பாஸ்டருடைய அந்த ஃபியூனரல் சர்வீஸில் அவங்களுடைய அந்த பாக்ஸ் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கேன். எனக்கு அந்த ப்ரெடிக்ஷன் வருது. என்னால் எப்படி அந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்குறதுன்னு தெரியல. ஏன்னா எங்களுடைய பிளானே வேறு. நம்ம நார்த் இந்தியா ஊழியம் போதும், சவுத் இந்தியாவுக்கு வந்துடணுன்னு நாங்கள் ரொம்ப ஒரு வெறியாக இருந்தோம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல ரொம்ப போராடினார். நான் ஒத்துக்கிற வரைக்கும் ஆண்டவர் என்னை விடலை. பரிசுத்த ஆவியானவர் என்னோட கூட ஒரே போராடினார். கடைசியில் நான் ஆண்டவருக்கு விட்டு கொடுத்து, ஓகே ஆண்டவரே, நான் என்ன ஊழியம் பண்ண போகிறேன்னு தெரியல ஆண்டவரே, இவ்வளோ நாளும் என்னுடைய கணவருக்கு பின்னால் தான் நின்றுட்டு இருந்தேன், இப்போ என் முடியை பிடிச்சிட்டு கொண்டு முன்னால் விட்டுறீங்க, நீங்கள் தான் ஆண்டவரே என்னை நடத்தணும், நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த ஊழியத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் என் பிள்ளைகளும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நம்ம போய் செய்யலாம் மம்மி அந்த ஊழியத்தை, கர்த்தர் நம்மளை நடத்துவார்னு சொல்லி அவங்களும் இன்றைக்கி எனக்கு பக்க பலமாக இருக்கிறாங்க. அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். 2019 இந்த இவ்வளோ நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 5 வருஷம் முடியுது. கர்த்தர் எங்களை ரொம்ப அற்புதமாக நடத்துகிறார். இந்த சபையை கர்த்தர் ரொம்ப அற்புதமாக ஆசீர்வதித்து வருகிறார். அநேக பெங்காலி ஜனங்கள் தொடப்படுகிறார்கள். ஆண்டவர் சொன்னது போல் அந்த தமிழ் ஊழியம் இல்லை இப்போ எங்களுக்கு. ஏன்னா எங்கள் சபையில் 1-2 பேர் தான் தமிழ் ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. இப்போ முழுக்க நாங்கள் பெங்காலி மத்தியில் தான் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அதுவும் ஒரு வில்லேஜில் தான் நாங்கள் போய் ஊழியத்தை செய்துட்ருக்குறோம். அங்கே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. வில்லேஜ் ஜனங்கள்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளோ ஆவலாக இருக்கிறதை நாங்கள் அங்கே போய் பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சுது, இவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவரை இழந்து போக பார்த்தனே, என்ன நீங்கள் இங்கே கொண்டு வந்ததற்காக, எங்களை இங்கே கொண்டு வந்ததற்காக நன்றின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். என் பிள்ளைங்க பாட்டு பெங்காலி பாட்டு அது சொல்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கணும், அவங்க கொடுக்காம ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய பெரிய பெண் அவள் தான் டிரான்ஸ்லேஷன் முழுக்க அவள் டிரான்ஸ்லேஷன் பெங்காலியில். அவளுக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அங்கே பெங்காலி ஜனங்களுக்கு மத்தியில் நிறைய ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் கிடையாது. அவங்களுடைய பாட்டெலாம் கேட்டிங்கன்னா தூங்குற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க பாட்டே அப்படி தான். அப்போது நம்ம தமிழ் பாட்டுகளை, நல்ல பாட்டுகளை செலக்ட் பண்ணி அதை பெங்காலியில் டிரான்ஸ்லேட் பண்ணி இப்போ நம்ம சபையில் அதை பாடுறோம். ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப அது ஒரு டச்சாக இருக்குது. கர்த்தர் அதன் மூலமாய் கர்த்தர் அவர்களை தொடுகிறார். அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய அந்த கிஃப்டை பொண்ணு கிரேசிக்கு, பெரிய பிள்ளை கிரேசிக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு தமிழ் பாட்டை எடுத்தானா கிட்டத்தட்ட 1 or 2 ஹவர்ஸில் உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணிடுவாள். அப்படி கிட்டத்தட்ட 20-23 பாடல்களை அவள் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருந்தா. அப்போது எல்லாருமே கேட்டாங்க, இந்த பாடல்கள்லாம் நல்லா இருக்குது ஆண்டி, இதை நீங்கள் யூடியூப்பில் போட்டு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நாங்கள் எந்த ஸ்டுடியோக்கு போகிறது என்ன ஏதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அப்போது இங்கே முகப்பேரில் பாஸ்டர் தாமஸ் தேவானந்தம் அவர் எங்களுக்கு ரொம்ப ஒரு தகப்பன், அவர் ஆவிக்குரிய தகப்பன். அவருடைய சபையில் ஸ்டுடியோ இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். அப்போ அவங்கள்ட்ட நாங்கள் அப்ரோச் பண்ணோம். அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணணுன்னா கிட்டத்தட்ட 30,000 ஆகும், ஏன்னா அந்த மியூசிக்கல் டீம்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது நமக்கெல்லாம் 3,000 ரூபா கொடுக்குறதே கஷ்டம் ஒரு பாட்டுக்கு. இப்போ எங்கேருந்து போகிறது 30,000 ரூபாய்க்கு ஜெபித்தோம். உடனே ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க, பிள்ளைகளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்கீங்க, கிஃப்ட்டை கொடுத்துருக்கீங்க, இது நிறைய பேருக்கு இது ரீச் ஆகணும், ஆண்டவரே உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபித்த போது
அப்போது அவங்ககிட்ட நாங்கள் திரும்ப அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, யாராவது உங்களுக்கு வந்து மியூசிக் ட்ராக் அனுப்பிச்சாங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோம், அது கூட ஒரு 2 பாட்டு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணலான்னு சொன்னாங்க. சரின்னு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வந்தோம். பிள்ளைங்க வரும்போதே சொல்லிகிட்டே வராங்க, ஒரு பாட்டாவது 2 பாட்டாவது ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் மம்மி அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே வராங்க. நாங்களும் ஜெபிச்சுட்டே வரோம். இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த நாளில் என்னுடைய 2வது மகள் ஜாய்ஸியை கூப்பிட்டு 2 பாட்டு ரெக்கார்ட் பண்ணாங்க. பெரியவளுக்கு வந்து த்ரோட் ரொம்ப சோக்காகிடுச்சு, அதனால் அவளால் பாட முடியல. அப்போது பாடிட்டு அந்த பாஸ்டர் ஒனீஸ் அவர் வந்து சொன்னார், ஆண்டி ரொம்ப நல்லா இருக்குது பாட்டு, அதனால் எத்தனை பாட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை பாட்டையும் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணிடுறோம், உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி தந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இது. அதனால் கர்த்தருக்காக நாம் ஒரு பிரயாசத்தை எடுக்கும்போது கர்த்தர் அதை கனப்படுத்துகிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதா அவனை கனம் பண்ணுவார் என்கிற அந்த வசனத்தின்படி கர்த்தர் இந்த வழியை ஆண்டவர் திறந்து கொடுத்தாரு. இன்றைக்கி நாங்கள் வெள்ளூரில் இருக்க வேண்டியவங்க, ஆனால் இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் இங்கே இருக்க வேண்டியதாக இருந்தது. கர்த்தருடைய கிருபையினாலே அருமையான சபையார் உங்களையும் பாஸ்டர் அவர்களையும் அவங்களுடைய குடும்பத்தையும் பார்க்க எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கல்கட்டாவில் இருக்க ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். பெங்காலிகள் மத்தியில் ஊழியம் செய்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. ஆனாலும் அழைத்தவர் எங்களை ரொம்ப அற்புதமாக நடத்தி கொண்டு போகிறார். சபையார் ரொம்ப அருமையான சபையாரை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். எல்லாவற்றிலும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற சபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இப்போ எங்களுக்கு ஒரு சொந்த இடம் இல்லை, ஏன்னா நாங்கள் வில்லேஜில் போய் சபையை ஆரம்பிச்சிருக்கிறோம். சொந்த இடம் இல்லாதனால நாங்கள் இப்போ ஒரு சொந்த இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதற்கான வழிகளையும் கர்த்தர் திறந்திருக்கிறார். சீக்கிரத்தில் ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல ஒரு கட்டடம் கட்டி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி அங்கே நாங்கள் சபையாராய் ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாஞ்சையாக இருக்கிறது. அந்த வாஞ்சையையும் கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அருமையான சபையாராகிய நீங்கள் இந்த காரியங்களுக்காக உங்களுடைய ஜெபத்தில் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த கல்கட்டா போன்ற இடங்களிலே அந்நிய பாஷையாரோடு சேர்ந்து நாங்கள் சபை நடத்துகிறது, மற்றபடி அவர்களை ரீச் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப கடினமான காரியம். ஏன்னா பெங்காலில் உங்களுக்கு தெரியும் என்ன, அங்கே ஒரு எந்த விதம் எப்படிப்பட்ட ஒரு அதனால் அவங்க மத்தியில் அவர்களை கர்த்தருக்குள் நடத்தி அவர்களை பரலோக பாதைக்கு நேராக கொண்டு வருவது என்பது ரொம்ப கடினமான காரியம். உங்களுடைய ஜெபங்களெல்லாம் எங்களுக்கு ரொம்ப தேவை. ஆகையினாலே நீங்கள் எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தை எனக்கு தந்த அருமையான பாஸ்டர் அவர்களுக்காக ரொம்ப நன்றி சொல்லுகிறேன்.